ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் ஸ்டைலில் நான் வந்து ஒரு பிரியாணி செய்யலான்ட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி நான் திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, சரி ட்ரை பண்ணு அப்படி சொன்னாங்க. அந்த வீடியோ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு வந்து திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி செய்ய தெரியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியாது. நானும் வந்து யூடியூப்ஸ்லாம் பார்த்தேன். நேற்று வந்து பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி திண்டுக்கல் ஸ்டைலில் எப்படி செய்கிறாங்க அப்படி சொல்லிட்டு. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து திண்டுக்கல் ஸ்டைலில் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியும். அதுக்கு நான் அந்த அளவுக்கு வருமானு தெரியாது. ஓகே, நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் இதுதான் நம்மளோட பிரியாணி அப்படி சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் எப்படி இருந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் சாப்பிட்டு தான் இருக்கணும், வேறு வழி இல்லை. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வந்து தலப்பாக்கட்டி அந்த பிரியாணியும் அதுக்கப்புறம் வந்து சில்லி சிக்கனும் அதை இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க நம்ம எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே அரைச்சி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து பவுட்ரு மாதிரி தான் பண்ண போகிறோம். இதில் வந்து கேஷ்யூ, அப்புறம் இந்த பட்டை, ஏலக்காய், பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே. எனக்கு வந்து இதில் இருக்க சிலது நேம் தெரியல, இதில் இருக்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினாவும் கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக்கு, அப்புறம் வந்து 5 வந்து க்ரீன் சில்லி ஆனியன், பெரிய ஆனியன், அதுக்கப்புறம் தயிர், நெய், கடலெண்ணெய், அதுக்கப்புறம் சிக்கன். இந்த ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் வந்து ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த டிஷ்க்கு வந்து தக்காளி யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் கார்லிக்கு, அதுக்கப்புறம் ஜிஞ்சர், ஆனியன், அப்புறம் க்ரீன் சில்லி இது எல்லாமே ஒன்றா போட்டு பேஸ்ட்டு மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப வாட்டராகவும் போயிடக்கூடாது. நமக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி பவுட்ரு மாதிரி அரைக்கணும். இதுக்கு வந்து வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரையாக அரைக்கணும். அதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பவுட்ராக இருந்தால் போதும். ரொம்ப வந்து பவுட்ராக இருக்கணுன்ட்டு இல்லை, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு கடலெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவு வந்து ஊற்றிக்கோங்க. நெய் வந்து நாங்கள் அந்த சின்ன பேக்கெட் தான் வாங்கினோம். அதில் வந்து நான் 2 தான் ஊற்றினேன். எங்கள் ஃபேமிலியில் வந்து நெய் அதிகமாக யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதனால் நான் வந்து நெய் கம்மியாக தான் ஆட் பண்ணேன். மேபி உங்களுக்கு வந்து ரொம்பவே நெய் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, க்ரீன் பேஸ்ட்டு, அதை வந்து ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த டைமில் இந்த க்ரீன் பேஸ்ட்டை இதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அது கூட வாட்டர் ஆட் பண்ணி மீதி இருக்கிறது எல்லாமே ஃபுல்லாகவே உள்ளே ஊற்றிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸ்பைசஸ் பவுட்ரு, அதெல்லாமே இதில் ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணி இதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம கர்டு ஆட் பண்ணணும். இதில் சிக்கன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது கூட வாருங்க, நான் ஐடி வாங்கிட்டு இருக்கேன். ரொம்ப வேகுதுங்க, அந்த இது போட்டுமே வேக்காடாக இருக்குது.
அடுத்து வந்து நான் வந்து சில்லிக்கு வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் இங்கே இருக்குது, சில்லி ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து 4 to 5 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு அந்த ஆயில் வரப்போ தான் நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணணும். மிக்ஸ் 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 மிக்ஸ். இது பக்கம் புதினா சட்னி மாதிரி இருக்குல்ல, இது நல்லா அந்த தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு தான் இந்த சமையல் செய்கிறதெல்லாம். ஸ்வெட் ஆகுது இங்கே நின்று நின்று, எனக்கு பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்குது. அம்மாங்களா ரொம்ப பாவம்தான். ஹாட் வாட்டர் எதுக்குன்னா மஞ்சூரியனுக்கு ரெட் சில்லி வந்து இதில் ஆட் பண்ணணும், அதுக்காக தான். இப்போ வந்து சிக்கன் போடலாம் நம்ம, வாங்க பார்க்கலாம். பீஸ் போட்டுடலாம் மேலே பீஸ். இப்போ வந்து நம்ம ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த டைமில் வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி அது உள்ளே எல்லாமே இறங்கணும். அந்த அளவுக்கு நம்ம உள்ளே போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுறலாம். இப்போ சில்லி சிக்கனுக்கு வந்து நம்ம அந்த ரெட் சில்லி இருக்குல்ல, அதை வந்து அது வந்து 3 or 4 எடுத்து சுடுதண்ணி நம்ம வச்சுருக்கோம்ல ஹாட் வாட்டர், அதில் நம்ம போட்டுடணும். இருங்க போட்டுட்டு காட்டுறேன். சில்லிக்கு இதனால இந்த 4 ரெட் சில்லி வந்து உள்ளே போட்டாச்சு. இது கொஞ்ச நேரம் கழித்து நம்ம எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அந்த ப்ராசஸ் அதுக்கடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2.5 சொம்பு தான் ஊற்றினேன். சீரக சம்பா ரைஸ் வந்து நான் 1.5 படி போட்டேன். எங்களோட படி வந்து சின்னது தான், அதனால் நாங்கள் அவ்வளோதான் வாட்டர் ஆட் பண்ணோம். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து அரிசியில் வந்து இப்போ வந்து சிக்கனில் தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்த ஸ்டெப்பாக வந்து அது கொதிச்சு வர்றப்போ நம்ம பாசுமதி ரைஸை வந்து வாஷ் பண்ணி அதில் போடுறது தான். அப்படியே அடுத்து வந்து நம்ம சில்லி சிக்கன் மஞ்சூரியன், நான் சில்லி சிக்கன் சொன்னேன், ஆனால் நான் இப்போ மஞ்சூரியன் தான் பண்ண போகிறேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் சில்லி சிக்கன் அப்படி தான். அதனால் இப்போ அது மேரினேஷன் பண்ணுற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சூரியனுக்கு தேவையான அந்த சிக்கன் வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து மைதா ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கன் வந்து உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா மேரினேட் ஆக நான் விட்டுட்டேன். 30 to 45 மினிட்ஸ் வந்து நான் மேரினேட்காக விட்டுட்டேன். அப்படி இதில் வந்து தண்ணி நல்லாவே இதாகிடுச்சு. அதனால் நம்ம வந்து இப்போ ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணிடாதீங்க, கீழே வந்து அடி பிடிச்சிரும். எனக்கு வந்து அப்படி தான் பிடிச்சிருச்சு. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க அடி பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் அதை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சில்லி வந்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அதுதான் இப்போ பார்க்க போகிறீங்க, வாங்க. இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது. அப்புறம் இந்த சைடு எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த சைடு வந்து நான் தம் போட்டு வச்சுட்டேன். ஏன் காமிக்கலன்னா என்னோடய ஃபோன் வந்து சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு, அதனால் நான் தம் போட்டு வச்சுட்டேன் இதை. அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெட் சில்லி வந்து ஹாட் வாட்டரில் இது பண்ணியிருந்தோம்ல, அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ இருந்தால் போதும், ரொம்பலாம் போடக்கூடாது, அப்புறம் ஸ்டொமக் எரிய ஆரம்பிச்சிடும். எங்கள் ஃபேமிலியில் வேறு எங்கள் அக்காவுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதனால் நாங்கள் காரம் அதிகமாக இப்போ சேர்க்குறதில்ல, எனக்குமே தான். அதனால் பிரியாணிக்குமே கம்மியாக தான் ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து இதாகிடுச்சு, ஒன்று போட்டு பார்க்கலாம்.
மஞ்சூரியனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஆனியன், கேப்சிகம், சாப்டு கார்லிக், அப்புறம் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்க சிக்கன், ரெட் சில்லி பேஸ்ட்டு, கெச்சப் இது தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சாப் பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக்கை வந்து ஆட் பண்ணி அது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம கேப்சிகமும் அதில் ஆட் பண்ணி மூணுமே நல்லா வந்து ஃப்ரை ஆகிற வரைக்கும் விட்டுறணும். ரொம்ப ஃப்ரை ஆகணுன்ட்டு இல்லை, ஒரு ரோஸ் கலர், ப்ரௌன் கலர் அந்த மாதிரி வரும்ல, அந்த டைமில் வந்து நம்ம கெச்சப், அதுக்கப்புறம் வந்து ரெட் சில்லி பேஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூணும் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகட்டும். இப்போ வந்து நம்ம இந்த ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கெச்சப்பும் 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் எங்ககிட்ட இல்லை, இருந்துச்சு, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, ஸோ நாங்கள் ஆட் பண்ணல. நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் நல்லாவே இருக்கும். எங்களுக்கு மேக்ஸிமம் சோயா சாஸில் பிடிக்காது, ஆனால் நாங்கள் ஆட் பண்ணலை. இது வந்து கொஞ்சம் நல்லா அந்த ரெட் சில்லியோட அந்த ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஃப்ரை பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஆட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ணி சிக்கனையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த சிக்கன் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து சிக்கன் மஞ்சூரியன் வந்து ரெடி ஆயிடுச்சு. என்ன வச்சு நம்ம பார்ப்போம். தம் போட்டு வச்சுருக்கோம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆத்தா தந்த உசுர போல மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல் தலப்பா கட்டி நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல் தலப்பா கட்டி. நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன், ரொம்பவே பயந்தேன். அரிசி வந்து வேகாமல் போயிருமோ, நல்லா வராதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு மாறாக வந்து ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. அரிசி எல்லாமே நல்லாவே குக் ஆகிருந்துச்சி, தண்ணி எல்லாமே கரெக்ட் லெவலில் இருந்துச்சு, சால்ட்டு கூட கரெக்டாக போட்டிருந்தேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப ஹாப்பி. வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம டேஸ்டிங்கில் உட்காந்தாச்சு, சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்து நம்மளோட லெக் பீஸ், இதை தான் நல்லா சாப்பிட்டேன். இதுவுமே நல்லாவே குக் ஆகிருந்துச்சு. உண்மையை சொல்லனாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். ஃபைனலாக எல்லாருமே சாப்பிட்டோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஃபேமிலியில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. எதிர்பார்த்த வந்து இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கல, அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் வேறு. ரொம்பவே நல்லாயிருக்குன்னு ஃபேமிலியில் எல்லாமே சொன்னாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டக்குன்னு வரும்.